முன்னாள் போராளி நான் கேள்விப்பட்டேன். வந்து நீங்க எத்தனாம் ஆண்டு அந்த அமைப்புல இயக்கத்துல இருந்தீங்க? நான் வந்து 88ல இருந்து 1988. இவங்களுக்கு வந்து வாழ்வாதார உதவி வந்து செய்யறதுக்கு முன் வராங்க. அதோடதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்ட அவங்க எல்லாம் ஆழமான காயோட எல்லாம் செக் பண்ணிருந்தாங்க. செக் பண்ணிட்டு போன் பண்ணாங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது? இப்ப மூச்சிருக்கு கலைப்பு, ஒழுங்கா சாப்பிடலாது, சாப்பாடே இல்ல. தண்ணி குடிக்கிறது, தண்ணினா எவ்வளவு குடிக்க சொல்லுது, ஆனா குடிச்சா மூச்சு இருக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சுத்திகரிக்கிறது கையில வெட்டி இது இந்த ரத்தத்தை சுத்திகரிச்சு கொடுக்குதா? வெல்கம் பேக். வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் ஆஜய் கில்மன். இன்னைக்கு மன்னார்ல பள்ளிமுனை என்ற இடத்துல நிற்கிறோம். என்ன யூடியூப் சேனலில் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வழங்குற காணொலி ஒவ்வொன்றும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி பள்ளிமுனையில் ஒரு உதவி ஒன்று தேவைன்னு சொல்லி எனக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்திருந்து, அதை நாம் என்ன விதமான உதவி தேவைன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க. வணக்கம் அண்ணா. என்ன பேர் உங்களோட? சூரியன். எத்தனை வயசு? 52 வயசு. சொந்த இடமே இங்கே பள்ளிமுனை தானே? இல்லை, நான் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் கல்யாணம் முடிச்சது இங்கே மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. சொந்த இடம் வந்து நூறலியா? கல்யாணம் முடிச்சதுதான் கல்யாணம் முடிச்சு இங்கே பள்ளிமுனை. அக்கா வந்து இங்கே பள்ளிமுனை. அது வந்து பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? 5 பேர் இருக்காங்க. 5 பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை. 3 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை. எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க? இல்லை, 3 பேர் தான் முடிச்சிருக்காங்க. 2 பேர் படிக்கிறாங்க. 2 பேர் படிக்கிறாங்க. சரி. இப்போ வந்து இப்போ இந்த வருத்தம் வந்து எப்போ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்குது? எனக்கு போன வருஷம் 8ஆம் மாதம். 8ஆம் மாசத்துல இருந்து இப்போ என்ன ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன டயாலிசிஸ் தான் செஞ்சுட்டு ப்ரொபோசல் பண்ணி டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கேன். சுத்திகரிக்கிற சொல்லியிருக்காங்க. கிட்னி மாத்திரதா இருந்தாக்கா சில வழின்னு சொல்லுவாங்க. கிட்னி வந்து ரெண்டுமே செயலல. ரெண்டு செயல் அது வந்து செயற்படல. புள்ள ஏதாவது ஒன்று மாத்தினா கொஞ்சம் வளம் இருக்கலாம். அப்ப என்ன மாதிரி இப்ப எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரி அதை பத்தி நான் கேட்கறேன். ஏன்னா நம்ம கிட்ட அந்த வசதி இல்லை தானே, கேட்கறதுக்கு வசதி இல்லை. அப்ப அதை நம்ம அவங்ககிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை, அதனால கேட்கறேன். அப்படி ஒரு வசதி இருந்தா கேட்டிருப்பேன் நான். நீங்க என்ன தொழில் செய்யுங்க? நான் கடல் தொழில் தானே. பள்ளிமுனையில கூட எல்லாமே கடல் தொழில். வாடியில தான் நீங்க சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு 2000 சம்பளத்துக்கு தான் நீங்க 2000. போன 8ஆம் மாசத்துல இருந்து இப்ப கிட்ட 1 வருஷமா போறேன். இல்ல 6-7 மாசம் ஆகுது. இன்னொரு 8ஆம் மாசம் வர 1 வருஷமா போகுது. இப்போ ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்து இங்கே மன்னாருக்கு போகிறதா இல்லை இங்கே தான்? யாழ்ப்பாணம் போயிட்டு முடிஞ்சு வந்துட்டு எல்லாம் முடியும். ஆப்ரேஷன் எல்லாம் யாழ்ப்பாணம் தான். ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன்? இந்த இது ஆப்ரேஷன் தானே. எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. இந்த கையில் இதில் செஞ்சு வச்சிருக்கு. இந்த கையில் வெட்டி இது இந்த ரத்தத்தை சுத்திகரிச்சு கொடுக்குதா? இல்ல இதை கலட்டிட்டு இதை மாத்தணும். இதை ஆக்டிவ் ஆகணும்னா இதை கலட்டிடுவாங்க. அப்ப எங்களுக்கு முழுவ கொள்ள கொஞ்சம் லேஸ் ஆகும். கிட்டத்தட்ட செலவே நியாயமா போயிடும். என்ன மாதிரி இப்ப என்ன மாதிரி? ஒரு கிழமைக்கு ஒரு ரெண்டு நாள் உதாரணம் ஞாயிறு நைட்டு போயிட்டு வந்துட்டேன். நீங்க வந்து இப்ப நீங்க என்ன சொல்றது, முன்னாள் போராளி நான் கேள்விப்பட்டேன். வந்து நீங்க இப்ப எத்தனாம் ஆண்டு அந்த அமைப்புல இயக்கத்துல இருந்தீங்க? நான் வந்து 88ல இருந்து 1988 இயக்கத்துல இருந்து நீங்க உதவி செய்யறதுக்கு வேற யாரும் முன் வரல? அந்த அமைப்பு இயக்கத்துல பழைய வரல, இது வரைக்கும் வரல. போராளிகள் அமைப்புகள் அப்படி எதுவும் ஒருத்தரும் வரல. வந்து இப்ப வேற ஏதாவது வருத்தம் அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லுங்க? முதல் இருந்தது சுகர் கொலஸ்ட்ரால் இருந்தது. சுகர் கொலஸ்ட்ரால் அவ இது வர விட்டு அதுங்க இல்லாம போயிட்டு வேலைக்கு நீங்க போற இல்ல? வீட்டை கஷ்டம் தான். மகள் தான் என்ன பாக்குறா. மகள் தான் பாத்துக்கணும். அவருக்கு மருமை மட்டும் தான் வேலை. அவர் தான் இப்ப எங்க எல்லாத்தையும் பாக்குறாரு. அவளும் அன்றாபுரம் முடிவு செஞ்சது இல்லை. அன்றாபுரம் கஷ்டம் தானே. என்னதுக்கா இப்ப இந்த வாரத்தை தண்ணி பிரச்சனையா? தண்ணி பிரச்சனையும் இருக்குது. அங்கே கெமிக்கல் கூட தானே. அந்த தண்ணியை சூடு காட்டி எடுத்தாக்கா அந்த ஜோப்ல பார்த்தாக்கா அவ்வளவு கெமிக்கல். இது இந்த தண்ணி தானே? இது தண்ணி தான், பைப் தண்ணி. அதுலயும் அப்படி இருக்கும்.
எல்லாம் 5:30 தான் இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க இப்போ இது ஃபுல்லாவே தண்ணி பிரச்சனை தானா இல்ல தண்ணி பிரச்சனை இன்ன வரைக்கும் அவங்க ஒன்றும் சொல்லல. ஹாஸ்பிட்டல் ஒரு வாரம் சிகரெட் பீடி பார்த்தா அப்படி இல்லை, ஒரு குடிப்பழக்கம் இல்லை. குடினா நம்ம குடிக்கிறதே இல்லைன்னு இல்லை, எப்பயாவது வேலையை போயிட்டு வந்தா பாட்டி, அதாவது வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வாங்கி குடிக்கிறேன், அதாவது ஒரு பாட்டி 2 பேர் வாங்குறாங்க அப்படின்னு குடிப்பார். மற்றபடி குடிப்பழக்கத்தால இது இல்லை. வீட்டுல குடிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிற அப்படி என்று அதுக்கு முதல் இப்ப இந்த 8ஆம் மாசம் முதல் வேற எந்த அறிகுறியும் அப்படி எதுவும் இல்ல. கால் பட்டு தான் வீங்க. 8ஆம் மாசம் தான் கால் பட்டு. 8ஆம் மாசம் சரியான வீக்கமா இருக்கு. அப்ப இவர் டேஸ்ட்ல கொண்டு போக மாட்டார். வீக்கம் வேலைக்கு போயிட்டு வந்தா இதுக்கு வீட்டை வேலைக்கு அது சரி. அப்ப ஒரு நாள் இரவு எலி கடிச்சிட்டு, எலின்னு ஆழமா கடிச்சிட்டு, அதோடதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்ட அவங்க எல்லாம் ஆழமான காயோட ரத்தம் எல்லாம் செக் பண்ணிருந்தாங்க. செக் பண்ணிட்டு போன் பண்ணி இப்படி பேருடைய ஆளுக்கு உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அதோட திருப்பி போக விட்டு தான் சொன்னாங்க. கிட்னி பிரச்சனை. இவங்க மன்னார் ஹாஸ்பிட்டல்ல சொன்னது ஒரு கிட்னி தான் போயிட்டு போன உடனே வாட்டில வச்சு ஒரு கிட்னி ஃபெயிலியர். அது வந்து அவங்க இதெல்லாம் மருந்து நடத்திட்டு வந்தோடனே அவருக்கு ஒரு வயிற்று கொடுத்து சரியான சீரியஸ் மாதிரி ரூம்ல வச்சிருந்து இனிமேல் ஆகிறதுல தப்பி பிழைச்சாங்க. அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல நிக்க போட்டாங்க. அங்கதான் போய் கண்டுபிடிச்சாங்க அவருக்கு ஒன்று இல்லை, நேரத்தோட 2மே செயலிழந்து. நின்றடிக்க உடனே இந்த ஆப்ரேஷன் செய்யணும். அதோட உடனே ஆப்ரேஷன் செய்ய நான் தாமதிக்கவே இல்லை. அவங்க இவங்க சும்மா போயிட்டு வந்து அந்த குத்தாலதான் அங்க அனுப்பினார். கொஞ்சம் சீரியஸா இருந்தா மூச்சு பேச்சு இல்லாம இருந்தா அங்க அனுப்பினாங்க. அங்க அனுப்பின உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க 2 கிட்னி. அதனால நீ ஒன்றும் செய்யக்கூடாது, கொஞ்சம் களைப்பு மூச்சுழைப்பு இருக்கு, அதான் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கு முதல் வேற அறிகுறி எதுவுமே இல்லையா? இல்ல. அதுக்குள்ள காய் வைக்க மட்டும்தான். வயிற்றுக்கு லைட்டா கொடுத்து அதுக்குள்ள சாதாரண கொடுத்து மாதிரி பெருசா ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது? இப்ப மூச்சிருக்கு களைப்பு, ஒழுங்கா சாப்பிடலாது, சாப்பாடே இல்ல. தண்ணி குடிக்கிறது தண்ணினா எவ்வளவு குடிக்க சொல்லுது, ஆனா குடிச்சா மூச்சு இருக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சுத்திகரிக்கிறது ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு என்ன மாதிரி குடிக்க சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு நாளைக்கு, அதாவது இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எடுத்தா நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் 1 லிட்டர் தான் குடிக்கணும். 1 லிட்டர்ல 1/2 லிட்டர். இப்போ 1/2 லிட்டர் ஆக்கி விட்டான். யாழ்ப்பாணத்துல 1 லிட்டர் சொன்னா இங்க 1/2 லிட்டர் ஆக்கி. என்ன இப்ப இந்த வெக்கைக்கு அது தொண்டையெல்லாம் காஞ்ச வெக்கை காயுது. நீ 1988 இருந்தீங்க? 88ஆம் ஆண்டு இயக்கத்தில் இருந்தீங்க. கல்யாணம் முடிச்சது வந்து? கல்யாணம் முடிச்சது வந்து 94. 94னா இப்ப இங்க எப்படி நோயில இருந்து கொண்டு இங்க எப்படி வந்தீங்க? நான் நூலில் இருந்தா நூலில் வந்து பிஸ்னஸ் விஷயமா வந்த டைம்ல அங்க வியாபாரம் வந்தால இயக்கத்துல சேர்ந்தது. இப்போ இந்த இதுகள் பார்க்கலாமா ரிப்போர்ட்டுகள்? என்ன பேக் சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க? சாப்பாடு பிரச்சனை இல்லை, எதுவும் சாப்பிடலாம். சாப்பாடு பிரச்சனை, பழங்களை விட்டு இப்போ தேசி தண்ணி விட்டு அதுக்குள்ள விட்டு மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாப்பாடு பிரச்சனை இல்லை, ஆனால் சாப்பிடல. இப்போ எந்த வேலையுமே ஒன்றும் செய்யலாது. இப்படியே தான் இருக்கணும் வீட்டில். அது சரிதாங்க. இப்போ மருத்துவ செலவு என்ன மாதிரி? இப்போ உங்களுக்கு மருத்துவ செலவு என்ன மருமகம் என்ன வரும், அது மருமகம் தான். இப்போ மற்ற மருமகம் யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம். அவங்க 2 பேரும் தான் மாறி ரத்தம் சுத்தி வரைக்கும் மன்னார்ல ரத்தம் சுத்தி வரைக்கும் மன்னார்ல இருக்கு. முதல் யாழ்ப்பாணத்துல இருந்து முதல் யாழ்ப்பாணத்துல ஊசி வந்து இது நாங்க வாங்கி கொடுப்போம். என்ன மாதிரி போடுறது? என்ன சரியான விலையாம்? 300. இது ஒரு ஊசி 350 ரூபா, 2 வாங்கணும். அது 300 ஞாயிறு இது காணும். அடுத்த ஒரு நேரம் அது 360 போட்டுருக்குது. நேற்று போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போதும், மாறிக்கிழமைக்கு வந்தோம். இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இப்போ மெடிக்கல் செலவுனா எவ்வளவு முடியும்? மெடிக்கல் செலவு எனக்கு நீங்கள் போய் வர செலவு மருந்துக்குரிய மருந்துகள் அப்படி இப்படின்னா எவ்வளோ? ஒரு 10-12,000 இருக்குது அப்படியே செலவு. நீ அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டையும் வேலைக்கு போய் இல்லை தானே, அதுவும் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உதவிகள் தேவைன்னா என்ன உதவியா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன உதவினா என்ன உதவி செய்யக்கூடிய அவங்களுக்கு இருக்கோ அதை செய்ய. எப்படியும் முக்கியம் வாழ்வாதாரத்துக்கு செய்தாலும் பரவாயில்ல,
மருத்துவ செலவுக்கு செய்தாலும் பரவாயில்ல. 2 பிள்ளைகள் படிக்குது. எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க? 1 7 1 10. மகன் வந்து 10ஆம் ஆண்டு, மகன் 6ஆம் ஆண்டு. மகன் 10ஆம் ஆண்டா? 10ஆம் ஆண்டு. இங்க சித்திநாயகர் இல்ல பள்ளிக்கூடம் எங்க பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடம். எப்படியும் வாழ்வாதார உதவி அப்படி இல்லாட்டி கிட்னி வந்து மாத்தலாம்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, இங்கே எங்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னால் மாற்றலாம்னு சொன்னார். கிட்னி மாத்திரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம், அதனால் செலவு தானே, மாத்திரதா இருந்தால் தான் நம்ம போய் அவங்களோட கைக்கலாம். மாற்ற போகிறேன் எவ்வளோ செலவழின்னு கேட்கலாம். மாற்ற ரெண்டு சுப்பா போய் கேட்டு வெளியே அவங்க நம்மளா எவ்வளோ உண்டு தெரியாது. இல்லை அவன் சொல்லலை, நான் கேட்கவும் இல்லை. இப்போ ஒரு கிட்னி மாற்றினா ஒரு கிட்னி மாற்றினாலும் காணும். ஸ்கேன் பண்ண அப்படியே தான் இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படியே என்ன. எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்தார். இப்படி கிட்னி பிரச்சனை தான் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு ஒரே சுத்திகரிச்சு கொண்டு வர்றது. இதுங்க ஜப்னால் எடுத்தா இல்லை, இங்கே மன்னார். திடீர்னு எப்படி அதுக்கு மேலே அறிகுறி இல்லைண்ணே? இல்லை, ஒரு அறிகுறியும் காட்டும். கால் வைக்க மாட்டேங்குது. சரியான வீக்கமாக இருக்கும். நடந்து வந்தாருன்னா திருப்பி எழுந்து நடந்துக்க மாட்டேன். அப்படி இருந்தும் மாடிக்கு போய் சொன்னேன். ஆப்ரேஷன் செய்யும் வரையும் போய்க்கணும், வேலைக்கு போய்க்கணும். வேற எதுவும் உண்டாக நீங்க ட்ரை பண்ணலையா? அப்படி எதுவும் ரகுவரன் இல்லாட்டி உங்களோட அரசாங்கத்தால் அப்படி எதுவும் மாத கொடுப்பனவு அது மட்டும்தானே இந்த வருத்த இதுக்கு மாத கொடுப்பனவு தராங்க. மற்றது இந்த நலன்புரி அந்த காசு தராங்க. என்ன வந்தாலும் இப்ப இந்த மருத்துவ செலவுக்கு கூட காணாம தான் இருக்கு. மருத்துவ செலவு காணாது. நீ அதை விட அந்த கிழமை போறனே நான் மெட்டாகட்டானே கேட்போம். அது சரி, மகளா இருந்தாலும் மகளுக்கு தானே கேட்போம். நீ அவங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ அவங்களோட பொருளாதார பிரச்சனையால வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாமே விலை கூட எல்லா நமக்கும் மருத்துவ செலவு போய்கொண்டிருக்கிறது எனக்கு கஷ்டம் வந்து அவட்டம் போய் கேட்கல. அவட செஞ்சது அது சரி, அதனால அவட்டையும் கேட்கலாம். முக்கியமா உங்களுக்கு இப்ப வாழ்வாதார உதவி ஏதாவது செய்தா அதை வச்சு கொண்டு இப்ப மருத்துவ செலவை பார்க்க முடியுமா? வாழ்வாதார அப்படி செய்யலாமா? அப்படி இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு பெண்ணியை மாத்துறதுக்கு கதைப்போம். சரியா? நான் வீடியோ போடுறேன். நான் உறவுகள் ஆராய்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறாங்க. என்ன நிறைய பேர் வந்து புலமை தேசத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க. முன்னாள் போராளிகள் இங்கேருந்து போய் அங்கே வந்து இருக்கிறாங்க. நிறைய அமைப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தா அவங்க வந்து முன் வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து காசை வந்து திரட்டுவோம். சரி, அவங்க போகிற காசை வந்து திரட்டுவோம். உங்களோட பேங்க் புத்தக நம்பரை தாங்க. என்ன சில பேர் வந்து என்னோடாக வந்து உதவி செய்ய இருப்பாங்க. சில பேர் வந்து இல்லை பரவாயில்ல எங்களுடைய வீடியோலாம் தேவையில்ல, அவங்களோட இந்த பேங்க் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் தந்தால் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதையும் நான் வந்து இதில் போடுறேன். சரியா? போடுறேன். மற்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சிறுநீரை மாத்துறதுக்கு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி முதல்ல அது பிறகு இதை பார்ப்போம். எதுன்னு சொல்லி சொன்னால் வாழ்வாதார உதவி திட்டத்தை பார்ப்போம். சரியா? அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வாழ்வாதார உதவின்னா என்ன மாதிரி கோழி வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலி இல்லைண்ணே, கூலி இல்லை. இப்போ வீட்டில் இருந்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நான் வந்து இதில் போடுறேன். சரியா? போடுறேன். யாரும் பார்த்துட்டு உதவி செஞ்சேன் நான் அதை வந்து செய்கிறேன். சரியா? வேறு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் வந்து
கண்டிப்பாக இலங்கையிலையும் சரி புலம்பெயர் தேசத்துலேயும் சரி நிறைய உறவுகள் வந்து உதவி செய்கிறதுக்கு இருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னால் இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் போடுவேன். நீங்கள் நேரடியாக அவங்களுடைய தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் என்னூடாக சேர்ந்தால் கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். மறக்காமல் இவங்களுக்கு வந்து சிறுநீரகம் மாற்றுறதுக்கு வந்து உங்களோட இயன்ற உதவியை செய்யுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா தனிப்பட்ட ஒரு ஆளை வந்து முடியாட்டியும் நிறைய பேர் இணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து பிடிச்ச தொகையை வந்து நம்ம அடையக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களால் இந்த உதவி வந்து இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண ஊடாக நிறைய உதவிகள் வந்து இவங்களுக்கு வந்து சேரும். அப்படி இல்லாட்டி இவங்களுக்கு வந்து வாழ்வாதார உதவி வந்து செய்கிறதுக்கு முன் வாருங்க. அவங்க வந்து இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து தங்களோட செலவு வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து அந்த கோழி வளர்ப்பு வந்து வீட்டில் இருந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்னம்மா வீட்டை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா மருத்துவ செலவை வீடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வீட்டில் சாப்பாட்டு செலவுகளை எல்லாம் வீடு செய்கிறதுக்கு வந்து இப்போ வந்து முக்கியமாக அத்தியாவசிய தேவையாக வந்து இவங்களுக்கு வந்து வாழ்வாதார உதவி கோழி பண்ணி கொடுத்தா அதை வச்சு கொண்டு பராமரித்து முட்டைகளையோ இல்லாடி வந்து சாவல்களை விற்று கொண்டு அன்றாட வாழ்வு வந்து நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பார்த்து உறவுகள் வந்து இவங்களுக்கு வந்து நேரடியாக நீங்கள் உதவி செய்யலாம். அப்படி இல்லாட்டி என்னோடாக உதவி செய்யலாம். நான் அக்கௌண்ட் நம்பர் அதில் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களால் உதவிகள் எதுவும் செய்யலாட்டி இந்த வீடியோ வந்து மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுவதனூடாக இவங்களுக்கு வந்து உதவிகள் வந்து சேரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வீடியோ பற்றின கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.